கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 2ஆம் பாடம் படிக்க போகுது. இந்த 2ஆம் பாடத்தின் தலைப்பு 100 மடங்கு. பாடப்பாகம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்கள், 12-22 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள், 35ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனம். மனன வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஒரே வழி சமாதானம் மட்டும்தான். சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாமா? நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் ஆபிரகாமுடைய குமாரன் முதிர் வயதில் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த குமாரன் ஈசாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாச்சு. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தியருடைய ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்னா, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததி பூமியின் சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதம் இப்போ ஈசாக்கையும் பின்தொடருது. எப்படி ஆபிரகாம் அன்னைக்கு அந்த கேராரில் தன்னுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் பொய் சொன்னாரோ, அதே மாதிரி இங்கே ஈசாக்கும் தன்னுடைய மனைவி நிமித்தம் ஆபிரகாமு போலவே பொய் சொல்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்துக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அங்கே 100 மடங்கு பலனை அடைஞ்சாரு. இவர் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து பெரியவராயிட்டே இருந்தார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அந்த அபிமலேக்கு ஈசாக்கை பார்த்து பொறாமை கொண்டு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை துரத்தி விட விரும்பினாங்க. பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு ஆபிரகாமின் துறவுகளை மூடி போட்டாங்க. அதாவது ஆபிரகாம் வெட்டின கிணறுகளை மூடி போட்டாங்க. ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து விலகி கேராரின் பள்ளத்தாக்கில் போய் குடியிருந்தார். அங்கேயும் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் அவர் தோண்டி அந்த இடத்துல தண்ணீர் கண்டார். அங்கே இருந்த கேராரின் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணதுனால அதற்கு ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு பேரிட்டார். மறுபடியும் ஈசாக்கினுடைய வேலைக்காரர் வேறொரு துறவை தோண்டினாங்க. அதுக்கு சித்னா அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டாங்க. அங்கேயும் வாக்குவாதம் பண்ணனால அங்கே இருந்து பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினாங்க. அங்கே வாக்குவாதம் பண்ணாதபடினால அதுக்கு ரெகோபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டாங்க. அந்த இடத்துல சமாதானம் நிலவுச்சு. இப்படி கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் அவரோடு இருக்கிறதுனால அபிமலேக் உடன்படிக்கை பண்ணாரு. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சபடினால அவரோட அபிமலேக் உடன்படிக்கை பண்ணாரு. நாமும் உண்மையா முழு மனதா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சா நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு, 100 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. நம்மளோட கூட சத்துருக்களாக இருந்தவங்க கூட நம்மோட சமாதானம் பண்ணும்படி அவர் செய்வார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த ஏசாவுக்கு தந்தை கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு திருட்டளவாக பெற்று கொண்டுட்டாரு. அதனால ஏசாக்கு யாக்கோபு மேலே பயங்கர கோபம். அந்த கோபத்தில் யாக்கோபை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருக்காரு. இதனால ஈசாக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, யாக்கோபை ஆசீர்வதிச்சு, நீ கானானுடைய பெண்ணை திருமணம் செய்யாமல் மாமனாகிய லாபானின் வீட்டிற்கு சென்று திருமணம் செய்யும்படி பதன் அராமுக்கு அவரை அனுப்பி வைக்கிறாரு. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பதான் அராமிற்கு சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலின் குமாரனும் ரெபேக்காளின் சகோதரனுமாகிய லாபானிடத்திற்கு போகிறாங்க.
இப்படி ஈசாக்கும் ரெபேக்காலும் தன்னுடைய மகன் யாக்கோபை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. யாக்கோபு லாபானின் குமார்த்திகளை திருமணம் செஞ்சாரு. பிள்ளைகளும் பிறந்துச்சு. சில ஆண்டுகள் அந்த இடத்திலே குடும்பத்தோடு இருந்தார். சில வருஷங்கள் தாண்டி தன்னுடைய தந்தையாகிய ஈசாக்கு நடத்திற்கு வந்தார். எப்ரோனுக்கு வந்தார். ஈசாக்கு விருத்தா பிரியமும் பூர்ண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டார். ஈசாக்கின் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவருடைய சரீரத்தை பிதாக்களின் கல்லறை பூமியில் அடக்கம் பண்ணாங்க. இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோன்னா, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். சண்டைகளுக்கு விலகி வாழ்ந்தார். அதனால் பிரிந்து சென்ற தன்னுடைய மகன் யாக்கோபின் குடும்பத்தையும் அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. முதிர் வயதோடு பூரண ஆயுசு உள்ளவராகி அவர் மரித்தார். நாமும் ஈசாக்கை போல பகைமையோ சண்டையோ இல்லாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மளையும் இப்படி ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.